ராமாயணத்தில் உள்ள வாலி சிவ பூஜை பண்ணிய திருத்தலம் இது. ராமாயணத்தில் உள்ள வாலி இங்கே சிவ பூஜை செஞ்சு தன்னை போரில் எதிர்த்து யாரெல்லாம் வராங்களோ எதிர்த்து வரவங்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வாலி தான் இங்கே சிவ பூஜை செஞ்சு அந்த வரத்தை வாங்கியிருக்கார். அந்த வரம் பெற்றனால தான் ராமபிரான் போரில் வாலியை மறைந்திருந்து தாக்கி வெற்றி பெற்றார். அந்த வரம் பெற்ற சிவாலயம் சுவாமியை தரிசனம் பண்ணோன்னா எதிராளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆக்கக்கூடிய ஸ்தலம். கோவில் கட்டி 1100 ஆண்டுகளாவது. 910 முதலாம் பராந்தக சோழனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் கட்டப்பட்ட திருக்கோவில் இது. உள்ள இருக்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி, தண்டாயுதபாணி விசேஷமான மூர்த்தி, பெரிய தண்டாயுதபாணியாகும். வடதிசை நோக்கி இருக்கார். வேறு எந்த ஆலயத்திலும் தண்டாயுதபாணி வடதிசையில் இருக்க மாட்டார். இங்கே வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தண்டாயுதபாணியும் இங்கே காவல் தெய்வமாக இருக்கார். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றவர். பாசகும்பதனை மானை வந்து திணை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாலி கொண்ட புறமே அமர்ந்து வளர்சை தம்பிரானேன்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பாடியிருக்க திருத்தலம் இது. வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இடது செவி கொஞ்சம் கீழே இறங்கினபடி, வலது செவி கொஞ்சம் தூக்கினபடி இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நம்ம குறைகள்லாம் இறைவன்ற சொல்கிறத அவர் கேட்கறதுக்காகவே செவி சாய்த்தபடி இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அம்பாள் துர்கை சுரூபிணியான அம்பாள். பிரகாரத்தில் தனியாக துர்கை கிடையாது. அம்பாலே துர்கை சுரூபிணியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா காரிய செஞ்சால்